Hey guys, welcome to Storyflick தமிழ். இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 எபிசோடோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எபிசோட் 3க்குள்ளே போகலாம். போன எபிசோடோட என் சீனில் பஸ்ஸில் வந்த எல்ஜிங்கிற பையன் வீடு இடிச்சு போன விஷயத்தை பற்றி டேபிதா கிட்ட சொல்ல, டேபிதா ஜிம்முக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க வேகமாக ஓடுறாங்க. மார்ட்டின் கைக்குள்ளே புழு போன மாதிரி செரிஃப் கைக்குள்ளேயும் அந்த மாதிரி புழு போயிட்டு இருக்குது. விக்டர் செரிஃபை ஒரு மாதிரி பார்க்க, செரிஃப் விக்டர்கிட்ட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வா போகலான்னு சொல்ல போன எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இப்போ எபிசோட் 3யோட ஆரம்பத்தில் மார்ட்டின் செரிஃப் கையில் கிழிச்சார்ல, அந்த காயத்தை செரிஃப் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இந்த காட்டுக்குள்ளே போன பயணத்தை பற்றி அவரோட பையன் எல்லிஸுக்கிட்ட சொல்கிறாரு. சேரா என்னை ஒரு மரப்பொந்துக்குள்ளே போக சொன்னால் திடீர்னு பார்த்தா நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு செரிஃப் சொல்ல, அப்போது அந்த மரப்பொந்து உங்களை டெலிபோர்ட் பண்ணியிருக்கா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. சரி, சேரா எங்கே போனான்னு எல்லிஸ் கேட்க, அது எனக்கு சத்தியமாக தெரியாது, அவள் பின்னாடி வரேன்னு சொன்னால், ஆனால் அவளை ஆளை காணோம். அதுக்கப்புறம் நான் எப்படியோ வழியை கண்டுபிடிச்சி ஊருக்குள்ளே வந்துட்டேன்னு செரிஃப் சொல்கிறாரு. ஃபாத்திமாவை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நேற்று நைட்டு சில பேரை மான்ஸ்டர் கொன்னுருச்சு, அவங்கள காப்பாற்ற முடியலைன்னு ஃபாத்திமா அழுதுகிட்டே இருக்கான்னு எல்லி சொல்ல, இங்கே பாரு, அவளுக்கு நீ துணையாக இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம், நீ அவளுக்கு ஒரு மோதிரம் செஞ்சு கொடுன்னு செரிஃப் சொல்கிறாரு. கிறிஸ்டி ஜிம்முக்கிட்ட நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா 3 விழா எலும்பு உடஞ்சிருக்குன்னு கிறிஸ்டி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க தங்கியிருந்த வீடு இடிஞ்சு போச்சில்ல, அதனால் டோனா இவங்களை காலனி ஹவுஸில் தங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் டேபிதாக்கு காலனி ஹவுஸில் தங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஜிம்முக்கிட்ட சொல்கிறாங்க. டேபிதா, நீ இறந்து போயிட்டேன்னு நான் நினச்சேன், உன்னை இழக்க என்னால் முடியாது, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதேன்னு ஜிம் சொல்கிறான். நான் அந்த ஒயரோட எண்டை பார்த்தேன், அது எது கூடயும் கனெக்ட் ஆகலை, சும்மா தொங்கிட்டு இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி மட்டும் எப்படி வருதுன்னு டேபிதா கேட்க, இங்கே பாரு, இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம், நீ நம்ம பசங்களை நல்லா பார்த்துக்கோன்னு ஜிம் சொல்ல, ஆமாம், அவங்க எப்போ கடைசியாக சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியலை, நான் அவங்கள டைனருக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறேன்னு டேபிதா சொல்கிறாங்க. ரேண்டல் டோனா கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். எதுக்குன்னா ரேண்டல் ஒரு துப்பாக்கி வச்சுருக்கான், அந்த துப்பாக்கியை காலனி ஹவுஸுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு டோனா சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வச்சுருக்கீங்க, அதான் துப்பாக்கியை வச்சு அந்த மான்ஸ்டரை கொல்ல முடியாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, உங்களுக்கு மட்டும் எதுக்கு துப்பாக்கி, எல்லாரையும் பயமுறுத்துவான்னு ரேண்டல் கத்திட்டு இருக்க, செரிஃப் அங்கே வந்து, இங்கே பாரு தம்பி, துப்பாக்கிலாம் யாரும் வச்சுருக்கக்கூடாது, இதுதான் இந்த ஊரோட ரூல்ஸ்னு செரிஃப் சொல்ல, இப்போ ரூல்ஸ் மாறிடுச்சுன்னு ரேண்டல் சொல்கிறான். சரி, அப்போனா ஒன்று பண்ணு, உன் துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ரூல்ஸ் போட்டு வாழ்ந்துக்கோ. நான் ரொம்ப பொறுமைசாலி, ஆனால் இப்போ எனக்கு நடந்த விஷயத்தை நினச்சி நானே ரொம்ப காண்டில் இருக்கேன், ஒழுங்காக துப்பாக்கியை கீழே போட்டுட்டு போன்னு செரிஃப் அந்த பையனை மிரட்ட, அவனும் பயந்துக்கிட்டே துப்பாக்கியை கீழே போட்டுட்டு கிளம்புறான். டேபிதா ஜூலி ஈத்தனை டைனருக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஈத்தன் விக்டரை போய் பார்க்கலாமான்னு கேட்க, இல்லை நம்ம நாளைக்கு போகலான்னு அவங்க அம்மா சொல்ல, நானும் ஜேடும் விக்டரோட அனுமதி இல்லாமல் அவர் ரூமுக்குள்ளே போய் க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணோம், அதை அவர்கிட்ட சொல்லணும்னு ஈத்தன் சொல்ல, சரி நீ சாப்பிடு, நம்ம போகலான்னு டேபிதா சொல்கிறாங்க. டேபிதா கென்னியோட அம்மாக்கிட்ட, நாங்கள் தங்கியிருந்த வீடு இடிஞ்சு போச்சு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் என் வீட்டிலே வந்து தாராளமாக தங்கிக்கலான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. டோனா செரிஃபுக்கிட்ட, அந்த பஸ்ஸில் வந்தவங்களில் சில பேர் இறந்து போயிட்டாங்க, இப்போது 22 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு போதுமான உணவுப் பொருட்கள் நம்மக்கிட்ட இல்லை, அந்த புயல் வேற வந்து பயிர்களை சேதம் பண்ணிருச்சுன்னு டோனா சொல்லிட்டு இருக்காங்க. கென்னியும் எல்லிஸும் காட்டுக்கு வந்து விலங்குகளை பிடிக்க ட்ராப் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு மியூசிக் இவங்களுக்கு கேட்க, என்னென்னு ஓடி போய் பார்த்தா ஃபோனில் அலாரம் ரிங் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட நெத்தியில் கம்பி குத்தி இறந்து போய் கிடக்குறாங்க. சரி, இவங்க பாடியை தூக்கிட்டு போய் எரிச்சிடலான்னு கென்னி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. அவங்க இன்னும் சாகலை, உடனே போய் கிறிஸ்டியை கூட்டிகிட்டு வான்னு எல்லிஸ் சொல்கிறான். விக்டர் அவன் ரூமுக்கு வந்து பார்க்குறான், எல்லா பொருட்களும் கிளஞ்சு போய் கிடக்குது. எதையோ ஒன்று காணுன்னு விக்டர் தேடிட்டு இருக்க, ஒரு பொண்ணு அங்கே வர, என் ரூமுக்கு யார் வந்தான்னு விக்டர் கேட்க, ஜேடும் ஈத்தனும் வந்தாங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல, விக்டர் கோவமாக ஜேடை பார்க்க போகிறான். ஜேடு விக்டர் வச்சுருந்த வயலினை தூக்கிட்டு வந்து வாசிச்சுட்டு இருக்கான். விக்டர் ஜேடுக்கிட்ட, அது என்னோடய வயலின், ஒழுங்காக கொடுத்துருன்னு சொல்ல, ஜேடும் ஓ சாரி இந்த புடின்னு வயலினை கொடுக்க, அது என்னோடய ரூம், என் ரூம் பக்கத்து இனிமேல் வந்துடாதேன்னு விக்டர் கத்திட்டு அங்கேருந்து போக, விக்டர் ஒரு நிமிஷம் நில்லுன்னு அந்த சிம்பிள்ஸ் வரைஞ்சிருந்த டைரியை எடுத்துகிட்டு போய், இந்த சிம்பிள்ஸை நான் அடிக்கடி பார்க்குறேன், அது யார் வரைஞ்சாங்கன்னு எனக்கு தெரியணும், இந்த டைரிக்குள்ளே உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோவும் இருக்கு பாரு, அதனால் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லு, ஒருவேளை அது நம்ம இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கான வழியாக இருக்கலான்னு ஜேடு சொல்ல, இனிமேல் என் பொருளை தொடாதேன்னு விக்டர் அந்த இடத்த விட்டு கிளம்புறான்.
தலையில் கம்பி குத்திருக்குல்ல அந்த பொண்ணு பேர் கெல்லி. எல்லிஸ் கிட்ட நானும் என் பாய் ஃப்ரெண்டும் நேற்று நைட்டு அந்த பாரில் இருந்தோம். யாரோ 2 பேர் கதவை தட்டினாங்க. என் பாய் ஃப்ரெண்டும் போய் கதவை திறந்தான். அவங்க அப்படியே எங்களை வெளியே இழுத்துட்டு போனாங்க. என் பாய் ஃப்ரெண்டை அவங்க என் கண்ணு முன்னாடியே கொன்னாங்கன்னு கெல்லி சொல்லிட்டு இருக்க கிறிஸ்டியை கென்னி கூட்டிகிட்டு வரான். கம்பி குத்துனதை கிறிஸ்டி பார்த்துட்டு இவங்களை காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஃபாத்திமா எல்ஜின் கிட்ட உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நான் பண்ணுறேன்னு சொல்ல, இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் ஏரி குளம் மாதிரி இருக்கான்னு கேட்க ஆமாம் இருக்குன்னு ஃபாத்திமா ஜூலிக்கு பிரெண்டல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குளத்தை காட்டுவாங்கள்ல, அந்த குளம் இருக்க இடத்துக்கு எல்ஜினை கூட்டிகிட்டு வராங்க. இது எப்படி உனக்கு தெரியும்னு ஃபாத்திமா கேட்க என் கனவுல இந்த குளத்தை நான் பார்த்தேன்னு எல்ஜின்னு சொல்கிறான். நான் இங்கே வரும்போது நேடியான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கும் இந்த மாதிரி தான் அடிக்கடி கனவு வரும். அந்த கனவுகளை பற்றி எங்ககிட்ட அவள் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. கிறிஸ்டி கென்னி எல்லிஸ் கிட்ட இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் கூட 15 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி தான் இவளை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன தான் வழின்னு கென்னி கேட்க அவள் தலையில் இருக்க கம்பியை வெளியே எடுத்தா ஒரு வேளை அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன்னு கிறிஸ்டி சொல்லிட்டு இருக்கும்போது கெல்லி கிறிஸ்டியை கூப்பிட்டு நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. பண்ணைக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் தேவைப்படாத ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. தேவைப்படுறவங்க எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். டேபித்தாவும் ஜூலியும் அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது டேபித்தாக்கு மட்டும் 2 பேய் குழந்தைங்க கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் மறைஞ்சு போக ஜூலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க. ஜூலி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட அங்கேருந்து எதுக்காக பயந்து ஓடி வந்தீங்கன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு டேபித்தா சொல்ல, இங்கே பாருங்கம்மா, நேற்று நைட்டு டைனரில் உட்காந்து என்ன தெரியுமா யோசித்தேன், நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு. அப்புறம் அந்த மான்ஸ்டர் வந்து டேடையும் கொண்டுட்டா, ஈத்தனை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்னு நினச்சி கவலைப்பட்டேன்னு ஜூலி சொல்ல, நாங்கள் 2 குழந்தைங்க என்னை பார்த்துட்டு இருக்க மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சதை பார்த்தேன்னு டேபித்தா சொல்கிறாங்க. கெல்லி கிறிஸ்டி கிட்ட அவங்க ஃபோனை எடுத்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அம்மாவுக்கு கால் பண்ணி பேசணுன்னு கெல்லி சொல்ல, இந்த இடத்துல ஃபோன்லாம் வேலை செய்யாதுன்னு கிறிஸ்டி சொல்லிவிட்டு நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு, அதை நான் லெட்டராக எழுதி உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறேன்னு கிறிஸ்டி சொல்ல, நான் எங்கள் அம்மா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், ஆனால் நான் வீட்டை விட்டு வரும்போது அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கு சாரி சொன்னதா சொல்லுங்கன்னு கெல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே வலி தாங்க முடியாமல் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஷெரீஃப் அவர் ஒய்ஃப் சமாதிக்கு வந்து புலம்பிட்டு இருக்காரு. அப்போ யாரோ கத்துற சவுண்டு கேட்டு வந்து பார்க்குறாரு. கென்னி, கிறிஸ்டி, எல்லிஸ் அப்புறம் அந்த பொண்ணுலாம் இருக்காங்க. இந்த பொண்ணு பஸ்ஸில் வந்தவ, அந்த மான்ஸ்டர்ஸ் இவளை கொல்லாமல் இந்த நிலமையில விட்டுட்டு போயிடுச்சுன்னு எல்லிஸ் சொல்கிறான். ஷெரீஃப் அவள் தலையில் சொறி இருக்க கம்பியை வெளியே எடுக்க அந்த பொண்ணோட உயிர் அந்த இடத்துல போகுது. எல்லிஸ் ஃபாத்திமா கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். எனக்கு தெரியும், நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வீட்டுக்கு போன அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது. நம்ம சந்தோஷத்தை இந்த இடம் முடிவு பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு எல்லிஸ் கேட்க ஃபாத்திமாவும் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஈத்தன் கல்லை அடுக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கான். டேபித்தா வந்து பார்க்குறாங்க. டேபித்தா மான்ஸ்டர் இருக்க குகைக்குள்ளே இந்த மாதிரி தான் கல் அடிக்கிருந்ததை பார்த்துருப்பாங்க. ஈத்தனுக்கிட்ட போய் இது ஒன்றும் கதையில் வர மாதிரி கற்பனையான இடம் கிடையாது, ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்ல, எனக்கு தெரியுமா, நான் கவனமாக இருப்பேன்னு ஈத்தன் சொல்லிட்டு இருக்கும்போது டேபித்தா கண்ணுக்கு அந்த பேய் குழந்தைங்க தெரிய ஈத்தனை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஷெரீஃப் டோனா கிட்ட பஸ்ஸில் வந்த பொண்ணு ஒருத்தி காட்டுக்குள்ளே உயிருக்கு போராடிட்டு இருந்தா, அந்த மான்ஸ்டர்ஸ் அவள் தலையில் கம்பியை சொருகிட்டு உயிரோடு விட்டுட்டு போயிருக்குங்க. அந்த பொண்ணு கெல்லி அவள் பாய் ஃப்ரெண்ட் பிரையன் கூட வந்ததா எல்லி சொன்னா. அந்த பையனை இவன் முன்னாடியே அந்த மான்ஸ்டர் கொன்று இருக்கு, அதை இந்த பொண்ணை பார்க்க சொல்லி அந்த மான்ஸ்டர் டார்ச்சர் பண்ணியிருக்குன்னு ஷெரீஃப் சொல்ல, நான் அதுக்காக வருத்தப்படுறேன்னு டோனா சொல்கிறாங்க. நான் தடவை ஈராக் போயிருந்தப்ப நானும் என் கூட வேலை பார்த்தவங்களும் ஜீப்பில் போயிட்டு இருந்தோம். இவங்க ஜீப் என்ன ஆயிருக்குன்னா மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்த வெடிகுண்டு மேலே ஏறி இறங்கியிருக்கு. அந்த வெடிகுண்டு வெடித்ததில் முன்னாடி இருந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இன்னொரு சின்ன பையனும் எங்கள் கூட வந்தான். அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். அந்த பையன் அழுதுகிட்டே என் மடியில் உயிரை விட்டான். நான் தடவையாக ஒரு உயிர் போகிறத அன்னைக்கு தான் பார்த்தேன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. ஷெரீஃப் எதுக்காக இந்த கதையை சொன்னார்னா, அந்த இறந்து போன பையன் பேர் கார்ஃப்ரல் பிரையன் கெல்லி. இப்போ இறந்து போச்சுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கெல்லி, அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் பிரையன். இது தற்செயலாக நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. டோனா ஷெரீஃபுக்கிட்ட அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கல்ல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு கேட்க, நான் கிளம்புறேன்னு ஷெரீஃப் சொல்ல, சரி உங்களுக்கு இப்போ சொல்ல விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, என்கிட்ட சொல்லணும்னு தோணும் போது சொல்லுங்கன்னு டோனா சொல்கிறாங்க. கென்னி சர்ச்சுக்கு வந்து ஃபாதர் கேத்ரியோட புக்ஸை தேடிட்டு இருக்கான். அப்போ அண்டர் கிரவுண்டில் போய் பார்க்குறான். அங்கே சாரா பொண்ணு நின்றுட்டு இருக்கதை கென்னி பார்த்துட்டு ஷாக்காக இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.